வாய்க்கால்களை சீரமைப்பதற்காக இதை செய்வாங்க. அப்புறம் அந்த கிணறு வெட்டுதல், கிணறு தூந்து போயிருந்ததுன்னா கிணறு அது தூக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பல காரியங்களை வந்துட்டு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தின் மூலம் சாதிக்கப்பட்டிருந்தது. இப்ப என்ன பண்ணுது, 100 நாள் நாங்க 125 நாள் ஆக்குறோம்னு சொல்லிட்டு மோடி அரசு அதற்கான ஃபண்டிங்கை வந்துட்டு 100% இருந்தது. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசுடைய வறுமை ஒழிப்பு திட்டம், அவங்க தான் பொறுப்பு. ஆனா நிறைவேற்றக்கூடிய கடமை வந்துட்டு மாநில அரசு கூட்டு, மாநில அரசுக்குன்னா உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு கூட்டு. இந்திய ஒன்றிய அரசு விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி அப்படின்ற பேர்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காந்தியினுடைய பேரை தூக்கிட்டு ராமருடைய பேரை கொண்டாந்துட்டாங்க. இவங்க நினைக்கிறாங்க ராமருடைய பேரை போட்டு மகாத்மா காந்தியினுடைய பேரை மறைச்சிடணும், மகாத்மா காந்தினே இருக்கக்கூடாது. 100 நாள் நாங்க 125 நாள் ஆக்குறோம்னு சொல்லிட்டு அதற்கான ஃபண்ட் அலோகேஷன் 60% குறைச்சிட்டு மீதியை வந்துட்டு மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகள் வந்துட்டு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு வரும்போது அவங்க ஏற்கனவே பல்வேறுபட்ட சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க. கூடுதலா இதையும் ஒதுக்கணும்னு வரும்போது இதற்கு ஃபண்ட் அவங்க வந்துட்டு குறைவா ஒதுக்கினாலோ அல்லது ஒதுக்காம விட்டாலோ இந்த திட்டம் நடக்காது. இந்திய ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி மாநில அரசுகளும் வந்துட்டு 40% தானே அவங்களும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த திட்டம் இல்லாமல் போகும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி 100 நாட்கள் வேலை திட்ட உறுதி திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை பெயர் மாற்றி, அதாவது விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி என்கின்ற பெயரில் மோடி அரசு சமீபத்தில் அந்த சட்டத்தினுடைய பெயரை மாற்றி அதை ஒரு வேலை வாய்ப்பை, கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை பறித்து டிமாண்ட் ட்ரிவன் என்பதனை நீக்கி சப்ளை ட்ரிவன் என்று சொல்லி அந்த உரிமையை பறித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டை 100 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காடாக குறைத்து 40 விழுக்காடு மாநில அரசுகள் தான் ஏற்றாக வேண்டும் என்று சொல்லி அதன் மூலம் அந்த திட்டத்திற்கு குழிபறிக்க முற்பட்டிருப்பதை உலக அளவில் பெயர் பெற்ற பொருளாதார நிபுணர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் கண்டித்து மோடி அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது 2004ஆம் ஆண்டு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் அப்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த போது நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்திய ஒன்றிய அரசினுடைய வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புறங்களில் நிலவக்கூடிய வேலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு, வேலையின்மையை கருத்தில் கொண்டு, அவர்களுக்கு ஊதியம் இல்லாத, வருவாய் இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 100 நாட்களாவது அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த வேலைக்கு அதன் மூலம் பலவும் நடந்தன. பொதுவாக கிணறு வெட்டுதல், ஏரிகளை ஆழப்படுத்துதல், குளங்களை வெட்டுதல், குளங்களினுடைய கரைகளை பலப்படுத்துதல், இப்படி ஏராளமான சொத்துக்கள், அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இப்படி சொன்னால் புரியும், ஒரு கால்வாய் வருது, அது காவிரியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு சின்ன கால்வாயின் மூலம், அதுக்கு பேர் வந்துட்டு புது ஆறுன்னே சொல்லுவோம். சின்ன கால்வாய் தான், மொத்தமே வந்துட்டு ஒரு 5-6 அடி தான் இருக்கும் அதனுடைய அகலம். அந்த கால்வாய் வெட்டி அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி தூர்த்து போயிடும், செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிளந்து அப்படியே தான் ஆகிடும், தண்ணி போக முடியாது. அப்புறம் வெள்ளம் வந்துச்சுன்னா அது அப்படியே நேராக அந்த ஆற்றை கடந்து உள்ளே பாஞ்சிரும், நிலத்தெல்லாம் வந்துட்டு வீணாயிடும். அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக அந்த இதெல்லாம் வெட்டி அந்த வாய்க்காலை தூய்மைப்படுத்தி வைப்பாங்க. மழை காலத்தில் பாட்டுக்கு தண்ணி வரும், வந்துட்டு அது அப்படியே போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வட்டாக்குளம், அய்யனார் குளம் இதெல்லாம் போயிட்டு ரொம்பும் அந்த தண்ணி.
அதனுடைய கரையில தான் எங்களுடைய அந்த குலதெய்வ கோயில் கூட இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சூழலா இருக்கும் அந்த தண்ணீர் அங்கே போறது. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த இதை வந்துட்டு இதற்கு வந்துட்டு ஒரு தனியான ஃபண்டிங்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தின்படி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், சாதாரண மக்கள், இவர்கள் எல்லாம் வந்துட்டு அன்ஸ்கில்டு லேபர். இது வந்துட்டு வெட்டுறது, அல்றது, எடுத்துட்டு போயிட்டு கொட்டுறது, இவ்வளவுதான். ஸோ இதை பொதுவாக அங்கே இருக்கிற மக்கள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய கருவியையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு அவங்க வந்துட்டு போவாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சு நல்லா சுத்தமாக பண்ணிட்டு போவாங்க. அது ரெக்கரிங் எம்ப்ளாய்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தண்ணி கிண்ணிலாம் ஓடி முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலலாம் முடிஞ்சிட்ட உடனே அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் தாவரங்கள் எல்லாம் முளைச்சிடும். முளைச்சிட்ட உடனே மறுபடியும் அவங்க இதெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு மறுபடியும் வரணும். வந்து அப்படிதான் வெட்டி எடுக்க முடியும். அது இந்த ஆகாச தாமரை நீக்கிறது, இந்த மாதிரி வாய்க்கால்களை சீரமைப்பதற்காக இதை செய்வாங்க. அப்புறம் இந்த கிணறு வெட்டுதல், கிணறு தூந்து போயிருந்ததுன்னா கிணறு அது தூக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பல காரியங்களை வந்துட்டு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தின் மூலம் சாதிக்கப்பட்டு வந்தது. இப்ப என்ன பண்ணுது, 100 நாள்ன்றத நாங்க 125 நாளா ஆக்குறோம்னு சொல்லிட்டு மோடி அரசு அதற்கான ஃபண்டிங்கை வந்துட்டு 100% இருந்தது. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய வறுமை ஒழிப்பு திட்டம், அவங்க தான் பொறுப்பு. ஆனா நிறைவேற்றக்கூடிய கடமை வந்துட்டு மாநில அரசுக்கு உண்டு. மாநில அரசுக்குன்னா உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு உண்டு, உள்ளாட்சிகளுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு அந்த ஃபண்டிங்கை கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதில் தான் அந்த வந்து பணத்தெல்லாம் போடுவாங்க. எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்களோ அதுக்கான ஃபண்டை போடுவாங்க. இப்படி இது இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டை விட ரொம்ப வறட்சியான ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல இந்த பணிகளுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை எதிர்நோக்கி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல நூற்று கணக்கில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கிராம வில்லேஜ் ஆபீசர் சொல்றாங்க, விவோ, அந்த மாதிரி அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த கிராம அலுவலர் முன்னாடி வந்து நிற்பாங்க. நின்ன உடனே அவங்கள அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேருக்கு தான் கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அவங்களுக்கு இன்னொரு ஷிஃப்ட்ல வந்துட்டு கிடைக்கும். நாளைக்கு நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுட்டு இருப்பாங்க. அதை வழி பண்ணுவாங்க. இதை இவங்க என்ன பண்றாங்க, இந்திய ஒன்றிய அரசு விக்ஷித் பாரத் ராம் ஜி அப்படின்ற பேர்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, காந்தியினுடைய பேரை தூக்கிட்டு ராமருடைய பேரை கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா ராமர் எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பார் பாருங்க, அதனால ராமருடைய பேரை கொண்டாந்துட்டாங்க. இவங்க நினைக்கிறாங்க சைலண்டா இருப்பாருன்னு. அயோத்தியில கோயில் கட்டதுக்கு அப்புறமும் அயோத்தி அந்த நகரம் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில பாரதிய ஜனதா 56,000 வாக்கு வித்தியாசத்துல புட்டுக்குச்சு போன முறை. சரிதானா? அந்த மாதிரி ராமாயணத்துல வந்துட்டு ராமர் நடந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய 11 மக்களவை தொகுதியிலேயே அவங்க தோத்து போனாங்க. இவங்க நினைக்கிறாங்க ராமனுடைய பேரை போட்டு மகாத்மா காந்தியினுடைய பேரை மறைச்சிடணும், மகாத்மா காந்தினே இருக்கக்கூடாது, மறைச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, 100 நாளை நாங்க 125 நாளா ஆக்குறோம்னு சொல்லிட்டு அதற்கான ஃபண்ட் அலோகேஷனை 60% குறைச்சிட்டு மீதியை வந்துட்டு மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆபத்து என்னன்னா, மாநில அரசுகள் வந்துட்டு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு வரும்போது அவங்க ஏற்கனவே பல்வேறுபட்ட சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க. கூடுதலா இதையும் ஒதுக்கணும்னு வரும்போது இதற்கு ஃபண்ட் அவங்க வந்துட்டு குறைவா ஒதுக்கினாலோ அல்லது ஒதுக்காம விட்டாலோ இந்த திட்டம் நடக்காது. தாங்க. ஏன்னா எவ்வளவு ஒன்றிய அரசு தருதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க 40% கொடுத்தாகணும். இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 25-26 பட்ஜெட்ல 86,000 கோடி ஒதுக்கி இருக்குது மோடி அரசு. இது ஒரு கட்டத்துல கொரோனா அப்ப பாத்தீங்கன்னா 1,11,00,000 கோடி 1,11,000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. அப்ப அது வந்துட்டு பெரிதும் பாராட்டப்பட்டது. ஏன்னா அந்த நேரத்துல வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருந்த நேரத்துல விவசாய வேலைகள் மட்டும் தான் நடந்துச்சு. அப்ப கூடுதலா அவங்க வந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஏதோ அதை பண்ணிச்சு. பாராட்டப்படக்கூடியது, எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா இப்ப இவங்க பண்ணிருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, கேரண்டியும் கிடையாது, வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதமும் கிடையாது. அதான் மெயின். அதையும் தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டையும் குறைச்சிட்டாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபண்டிங் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி மாநில அரசுங்களும் வந்துட்டு 40% தானே அவங்களும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த திட்டம் இல்லாமல் போகும். மோடி அரசை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். 86,000 கோடி அதை தூக்கி எவனா ஒரு கார்பரேட்ட கொடுத்தோம்னாலாவது அவன் மூடிக்கிட்டு ஏதாவது போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான் இல்லையா? அதுக்காக இவங்க வந்துட்டு இப்படி செய்யறாங்க. இதைத்தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களாம் யார் யாருன்றதை நீங்க வந்துட்டு பாருங்க. நோபல் லாரியட் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ்
Pavlina R. Cerniva, President, the Levy Economic Institute, US. Thomas Piketty, Professor, Paris School of Economics, France. Isabella Ferreira, Professor, University of Louvain, Belgium. Derek Hamilton, Professor, New School for Social Research, US. Randall Ray, Senior Scholar, the Levy Economic Institute, US. James Galbraith, Professor, the University of Texas at Austin, USA. இப்போ இவ்வளவு பேர் சேர்ந்து அதில் எழுதியிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, the world's most significant policy operationalizing a demand driven legal right to employment. வேலை வாய்ப்பை சட்டபூர்வமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான, உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தை நீங்கள், இது தொழிலாளர்களுடைய பொருளாதார கௌரவத்தை அடிப்படை உரிமை ஆக்குகிறது. அதாவது இதன் மூலம் எனக்கு ஒரு அஷ்யூர்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அது இல்லாத மற்றபடி கிராமத்துல 10 நேரங்களில் வேலை பார்க்கலாம். இதையே வச்சுட்டு பொழைச்சிட முடியாது. 100 நாள் தானே, ஆண்டுக்கு 365 நாள் இருக்க. அப்போ இது வந்துட்டு ஒரு சட்டபூர்வமான அடிப்படையை தருகிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இதை முதல்ல இதனால வந்துட்டு எந்த விதமான எஃபிஷியன்சியும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, பெரிய பலன் இருக்காது அப்படியெல்லாம் சொன்ன அந்த அந்த வாதங்களை எல்லாம் இவ்வளவு நாள் கடந்த 20 ஆண்டு கால செயல்பாட்டில் இந்த திட்டம் முறியடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த அரசுகள் தொடர்ந்து அதற்கான நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதன் மூலம் அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதியம் கிடைப்பது தாமதமானதன் மூலம் இது ஏற்கனவே பலவீனப்பட்டு இருக்கிறது. The signatories said that the chronic underfunding and payment delays had long hampered the scheme. பட் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்ட வரைவு என்பது எந்தெந்த மாநில அரசுகள் கிட்ட போதுமான அளவிற்கு நிதி ஆதாரம் இல்லையோ அந்த மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட், வெறும் அந்த ஊதியத்திற்கான இதை மட்டும் தான் இந்திய ஒன்றிய அரசு தருது. மற்றபடி மெட்டீரியல், அதற்கான பொருட்களை வாங்கக்கூடிய செலவினங்களை எல்லாம் மாநில அரசுகள் தான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% அவங்க மேல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அது 26% இருந்தது, இப்போ 100% மாநில அரசு தான் தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னம்னா, மாநில அரசுகள் தரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கான அந்த ஊதியம் மத்திய ஒன்றிய அரசனுடைய நிதி வராத காரணத்தினால் நிறுத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதே மாதிரிதான் மேற்கு வங்கத்துல இந்த திட்டத்திற்காக தரக்கூடிய அந்த ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு செய்யாத காரணத்தினால் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த அரசியல் ரீதியான இதனால அந்த திட்டம் அப்படியே முடங்கி கிடக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்றார்கள், இட் ஹஸ் கிரியேட்டட் ரூரல் அசெட்ஸ் சச் அஸ் வெல்ஸ், ரோட்ஸ், பாண்ட்ஸ், ஸ்டிமுலேட்டிங் லோக்கல் எக்கனாமிக்ஸ். உள்ளூர் பொருளாதாரத்தை, கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தின் மூலம் கிணறுகள் வெட்டப்பட்டன, கிராம சாலைகள் அமைக்கப்பட்டன, குளங்கள் வெட்டப்பட்டன அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு, இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்பு, சமூக நீதி திட்டத்தை இந்த அரசு குடிநோண்டி விட்டால் அது அப்படி செய்வது என்பது வரலாற்று பிழையாக முடியும். டிஸ்மேண்ட்லிங் MGNREGA will be a historic error leading global economists சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளத்தையும் இந்த மோடி அரசு காதுல போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மோடி அரசு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்கு அவங்க வேலை வாய்ப்பை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வராங்க அப்படின்னம்னாலே அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாகணும், அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி 20,000 கோடி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒரு 8,000 கோடி எடுத்து போடுறாங்க. எதுக்கு அதை செய்யணும்? அதுக்கு நம்மளே ஃபண்டை அதை எடுத்து போட்டு இண்டஸ்ட்ரியை உருவாக்கி நம்மளே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாமே. இப்படி செய்யக்கூடிய அரசு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் வந்துட்டு 2 முக்கிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அணு உலைகளின் மூலம் மின்சார உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்துவதற்காக தனியார் முதலீட்டிற்கு இடமளிப்பது, 100% இடமளிப்பது என்று சொல்லி அதற்காக இயற்றப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை, அந்த சட்டத்தை தூக்கி போட்டுட்டு தனியார்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதானி வந்துட்டு இந்த நியூக்ளியர் ஃபீல்டுக்கு வராரு. அதானி நிறுவனங்கள்
அதற்கு வசதியா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிரைவேட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றி இடம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, இன்சூரன்ஸ் செக்டார், காப்பீட்டுத் துறையில அதிகபட்சமாக 100 விழுக்காடு அவங்களே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26% வந்துட்டு உள்ளூர் முதலீடுகளாக இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை, 100% அவங்க வரலாம். அவங்களே போட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தெல்லாம் வாங்கிட்டு காணா போகிறதுனா காணா போயிடலாம் எடுத்துக்கிட்டு. ஏன்னா இன்சூரன்ஸுக்கு ஒரு பெரிய பில்டிங்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு ஃப்ளோரை வாடகை எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸை நடத்திக்கிட்டு எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ப்ரீமியத்தை நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு அவங்க மக்கள் வந்துட்டு கிளைம்ஸ் அதிகமாகும் போது லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியேறிக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தை வெளியிடல. கார்பரேட் எக்கனாமிக்ஸ்னு பொருளாதாரத்தையே கார்பரேட்டுகளுக்காக பலியிடுவது, கார்பரேட்டுடைய வசதிக்காக, அவங்களுடைய லாப நோக்குக்காக பலியிடுவது, இப்படியெல்லாம் நடக்குது. இதை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. 100 விழுக்காடு காப்பீட்டுத் துறையில் முதலீடு. அதே மாதிரி அணுசக்தி துறையில் தனியார்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபண்டிங்கை குறைக்கிறாங்க. இந்த மக்களுடைய வரிப்பணம் மாநில அரசுகளை எல்லாம் கலக்காமல் அவர்களே தானடித்த மூப்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார் ஜி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒத்து போகிறாங்க. இவ்வளவுதான். இதுதான் மக்களே. இதுக்கெல்லாம் மூலம் எங்கே இருக்குது? இவிஎம்ல இருக்கு. நம்மளை எதையும் கன்சல்ட் பண்ண வேணாம். இந்த மக்கள் எதிர்க்கிறாங்களா, கிராமத்து மக்கள் பிழைக்கிறாங்களா, சாவறாங்களா, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்? இதோ இவிஎம் வச்சு காலி பண்ணிடலாம், அவ்வளவுதான். இந்த தேர்தல் ப்ராசஸை மட்டும் இவிஎம் கிட்ட பிடிங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரே நாளில் வேனிஷ் ஆகிடும். பேசுறாங்க இல்லையா, இப்போ இந்த விவாதத்தின் போது எஸ்ஐஆர் தொடர்பான விவாதத்தின் போது பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி வாக்குச்சீட்டில் வந்துட்டு தேர்தல் முறையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த நிமிஷம் இந்த மோடி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரண்டல் சாம்ராஜ்யம் அப்படியே ஒன்றும் இல்லாத ஆவியா போய் மறைஞ்சிடும். நடக்குதா பார்ப்போம். அது நடக்கணும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.